பாரதிய ஜனதா கட்சியில் 30 பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு பிரிவு ப்ரொஃபஷனல் செல். இந்த பிரிவுகளுடைய இத்தனை பிரிவுகள் அமைப்பதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் கட்சி அல்ல. எல்லா மட்டத்திலையும் தேசிய சிந்தனை போய் சேர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இத்தனை பிரிவுகளும். அதன் அடிப்படையில் ப்ரொஃபஷனல் செல் தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் வல்லுநர்களை பாரதிய ஜனதா கட்சியில இணைக்க வேண்டும், இந்த நாட்டிற்கு ஆதரவாக தேசியவாதிகளை இங்கு இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சுக்கு நூறாக உடைகின்ற தருவாயில் இருக்கிற 5 நாடுகள் பட்டியல இந்தியா இருந்தது. ஆனால் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார வரிசையிலே 10வது நாடாக இருந்தது 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது. ஆனா இன்னைக்கு 4வது நிலையில எட்டப்பட்டிருக்கிறது. 4வது நிலையில ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல உடனே முடிஞ்சிடும். ரஷ்யா பெரிய கண்ட்ரி, உக்ரைன் சின்ன கண்ட்ரி. அந்த யுத்தம் உடனே முடிஞ்சிடும். நாங்க 3 வருஷம் 4 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. நம்முடைய யுத்தம் வெறும் 7 நாட்கள்ல முடிஞ்சது. பாகிஸ்தானோட யுத்தம். இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தான்ல ஒரு மலையில போய் விழுது. அது ஏதோ பாகிஸ்தான் ஏர்பேஸ் நினைச்சு பார்த்தா அது அமெரிக்காவுடைய அந்த அணு ஆயுத கிடங்காக கீழே இருந்திருக்கிறது. அங்கே பதுக்கி வச்சிருக்கான் அவன். எல்லாம் வெடிக்குது. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. யுத்தம் முடிந்த அடுத்த 2-3 நாள்ல பாகிஸ்தான்ல எங்கு பார்த்தாலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டது. இன்னைக்கு இந்த நாட்டை எல்லை பகுதியில ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் எந்த மாநிலத்திலுடைய எல்லை பகுதி, அடுத்த கிராமம் பாகிஸ்தான், இந்த கிராமம் இந்தியா. அப்படி இருக்கும் பொழுது கூட இந்தியா அந்த எல்லையில இருக்கிற கிராமங்கள்ல பாகிஸ்தானுடைய எந்த வெறும் துப்பாக்கியினுடைய தோட்டா கூட உள்ள விழாம இந்தியாவை பாதுகாத்தவர் நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த மாதிரி இந்திய எல்லைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது நரேந்திர மோடியுடைய ஆட்சியில். பொருளாதாரம் வளர்ந்த பொருளாதாரமாக மாறி இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில். இன்றைக்கு ப்ரொஃபஷனல் செல்லோட கூட்டத்தில் இத்தனை பேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்கிறீங்க என்பதே உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்பது என்பது தேசத்தை ஆதரிக்கிறதுன்னு அர்த்தம்.